எல்லாருக்கும் வணக்கம். மருதாணி எப்படி செய்றதுன்னு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் நம்ம மருதாணி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் இந்த அமுல் நெய் வருது இல்லைங்களா, அந்த டப்பா எடுத்திருக்கேன். இதிலேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வரும் பாருங்க. அது இருந்தா கூட ஓகே. அப்படி இல்ல நம்ம தேவையே இல்ல அப்படின்னு கொஞ்சம் ஹைட் பாத்திரமா தூக்கி போடுற மாரி இருந்தா அத யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா, ஒன் டைம் தான் அத யூஸ் பண்ண முடியும். 2வது யூஸ் பண்ண முடியாது. வாங்க அந்த வெல்லத்த எடுத்து நீங்க அந்த டப்பாக்குள்ள சுத்தூரம் போட்டுக்கங்க. இது ஹைட் கம்மியா இருந்தா உங்களுக்கு அந்த தண்ணி நெறைய வராது. பெரிய ஹைட்டா இருந்துச்சுன்னா நல்லா ஆவிரி பட்டு உங்களுக்கு தண்ணி நெறைய வரும். என்ட்ட இருந்தது இந்த டப்பா தான். அதனால தான் இத வச்சிருக்கேன். உங்ககிட்ட இருந்தா ட்ரை பண்ணுங்க. நீங்க அந்த வெல்லத்த ஃபுல்லா சுத்தூரம் போட்டுக்கங்க. நடு சென்டர் ஒரு துளி வெல்லம் இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பொங்கும்போது டம்ளர் சாஞ்சிரும். அதனால தான். சுத்தூரம் போட்டுக்கங்க. எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுமோ அது போட்டுக்கங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் வைக்கலாம். அவ்வளோதான் செஞ்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு 2, 3 சிட்டிகை சும்மா அது போட்டிங்கன்னா கலர் கொஞ்சம் நல்லா பிடிக்கும் கையில. அதுக்காக தான் அது. தூரம் போட்டுருங்க. பாருங்க எவ்வளோ இதுவா போடுறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இத போட்டுட்டு அந்த டம்ளர் சின்னதா ஒரு டம்ளர் வச்சிருக்கேன் பாருங்க. அத சென்டரா வச்சுருங்க அதில. போட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணி டம்ளர் வச்சுருங்க. இந்த டப்பா ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா டம்ளர் நீங்க செஞ்ச உடனே எடுத்து சுட சுட எடுத்து வேற பவுல்ல மாத்திட்டு நீங்க அத ஊற வச்சுருங்க. அப்பதான் டம்ளர் யூஸ் ஆகும். இல்லன்னா யூஸ் ஆகாது. இந்த மாரி வைக்கணும். கேஸ்ல வச்சு இந்த மாரி வச்சீங்கன்னா, அது நல்லா ட்ரை ஆயிட்டு ஒரு புகையா வரும். அப்ப நீங்க எடுத்துடலாம். இல்லன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப தீஞ்சு போது. அதுக்காக தான். ஒரு 10 நிமிஷம் தான், ஜாஸ்தி டைம் கிடையாது இதுக்கு. பாருங்க இது மாரி ஆயிட்ட உடனே நீங்க இத எடுத்து வச்சுட்டு, டம்ளர்ல இருக்கிற தண்ணிய எடுத்து ஒரு கிண்ணத்துல மாத்திக்கங்க. மாத்திட்டு அந்த டம்ளர் வாஷ் பண்ண போட்டுருங்க. புகை வருது பாருங்க சைட்லலாம். அந்த மாரி நெறைய புகை வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு நம்ம வீட்ல சாமிக்கு வைக்கிறோம் இல்லைங்களா? குங்குமம். சாமிக்கு பூஜை சாமானுக்குலாம் வைப்போம் பாருங்க. அந்த குங்குமத்த யூஸ் பண்ணுங்க. அந்த குங்குமம் போட்டு கலக்குங்க நல்லா. ரொம்ப கெட்டியாவும் கலந்துராதீங்க. ரொம்ப தண்ணியாவும் கலக்காதீங்க. மீடியமான பதத்துக்கு கலந்து எவ்வளோ டிசைன் வேணா வச்சுக்கோங்க. எனக்கு டிசைன் வராதுன்றதுனால எனக்கு தெரிஞ்சத நான் வச்சேன். நான் கொஞ்சம் தண்ணியா கலந்ததுனால எனக்கு அப்படியே அசைஞ்சு போயிடுச்சு அதெல்லாம். அதனால நான் வச்ச மருதாணி பார்க்க கொஞ்சம் நல்லாவே இல்ல. அதனால அத பார்த்துட்டு நீங்க என்னடா இப்படி இருக்கேன்னு நெனைக்காதீங்க. எனக்கு வைக்க தெரியாது. அதனால தான் நான் அப்படி வச்சிருக்கேன். உங்களுக்கு வைக்க தெரிஞ்சா நல்லா டிசைன் போட்டு பார்த்துங்க. நம்ம ஒரு ஒரு பண்டிகையும் வச்சு இனிமேல் அழகு பார்க்கலாம். நமக்கு இப்போ மருதாணிலாம் அரைச்சு வைக்கிற அளவுக்கு டைம் இல்ல. அதனால இத நாம எப்போ வேணா நெனச்சா வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கும் நம்ம வச்சு அழகு பார்க்கலாம். 1 வாரத்துக்கு போகாதுங்க. இதுக்கு நான் கேரண்டி. 1 வாரம் நல்லாயிருக்கும் கையில. அதுக்கப்புறம் அதான் நீங்க செய்ற வேலைய பொறுத்து. எந்த வேலையும் செய்யாதவங்க அப்படின்னவங்கன்னா, கண்டிப்பா 10 நாளைக்காவது இருக்கும். நம்ம நெறைய வீட்ல வேலை செய்றவங்களா இருந்தா 1 வாரத்தில போயிடும். பாருங்க இதான். இது கொஞ்சமா திட்டமா கலந்துக்குங்க குங்குமத்த. எப்படி இருக்கு பாருங்க. இத நம்ம எவ்வளோ டிசைன் வேணா குச்சி வச்சு போட்டுக்கங்க நீங்க. இல்லன்னா ஒரு பட்ஸ் எடுத்துக்கங்க. பட்ஸில போட்டுக்கங்க. பட்ஸில போட்டதால தான் எனக்கு அது மாரி கனகனமா வந்துருச்சு. நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இது போடுங்க. பாருங்க. நான் வச்சது இது. வச்ச உடனே எடுத்த ஃபோட்டோ. நான் 2 விதமான குங்குமம் கலந்து வச்சு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அத்துலியா கையில வச்சிருக்கிறது இதுதான் நல்லாருக்கு. அத்துலியா கால்லயும் கையிலும் கிருஷ்ண ஜெயந்திக்கு வச்சோம். அது நல்லா இருந்துச்சு. இத பாருங்க. இது அப்புறமா எடுத்ததுக்கு அப்புறமா ஃபோட்டோ இருக்கும் பாருங்க. இது எடுத்ததுக்கு அப்புறம் மருதாணி ஒரிஜினல் மருதாணி மாதிரியே இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு போகவே போகாது. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவோட சந்திக்கிறேன். பாய்.